ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாஸ்டிங் நேரங்களில் நமக்கு அதிகப்படியான அமல்கள் செய்ய வேண்டியது இருக்குது. தொழுகை, குர்ஆன் ஓதுவது, இந்த மாதிரி அமல்கள் செய்யணும். இந்த டைமில் அதிகமான வேலை செய்ய முடியாது. நோன்புக்கு முன்னாடியே ஒரு சில வேலைகள் செய்து வச்சுருந்தோம்னா நமக்கு நோன்பு காலங்களில் வேலை குயிக்காக முடிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் 3 தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நோன்புக்கு முன்னாடியே ஒரு சில வேலைகள் செய்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தேங்காய் பூவை நான் வறுத்து எடுக்க போகிறேன், ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பெரிய இரும்பு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பூ எல்லாத்தையும் இதில் சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா வறுத்து எடுக்கணும், ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ப்ரௌனிஸாக வரணும் தேங்காய் பூ. இந்த மாதிரி தேங்காய் பூ ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மீன், இறால், வெஜிடபிள் தீயல் இது எல்லாம் செய்யறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு சட்டியில் தான் வறுத்துட்ருக்கேன். அடி பிடிக்காமல் அடி வரைக்கும் நல்லா வறுத்து கொடுக்கணும். தேங்காய் பூ லைட் ஹீட் ஆனதும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் 1 கப் சேர்க்குதேன். இந்த மாதிரி கிரேவிலெலாம் கறி லீஃப் சேர்த்து சாப்பிடும்போது நம்முடைய முடி நல்லா கருமையாக வரும். தாளிப்புலையெல்லாம் கறி லீஃப் சேர்த்திங்கன்னா எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி மீன் கிரேவிலாம் அதிகமாக கறி லீஃப் சேர்த்திங்கன்னா மீன் கறியுமே அதிக டேஸ்ட்டும் அதிக ஃப்ளேவரும் கொடுக்கும். இரும்பு சட்டி ஆனதுனால குயிக்காகவே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சு அடி வரைக்கும் கிளறி கொடுக்கணும். பாருங்கள், தேங்காய் பூ குயிக்காகவே ப்ரௌனிஸ் ஆகிட்டுது. போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். தேங்காய் பூ நல்லா சலான்னு மணல் மாதிரி துருன்னு சவுண்டு கேட்கு. இந்த டைமில் கீழே எடுத்து வச்சு மீண்டும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து போட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் இரும்பு சட்டியிலே வச்சுருந்தீங்கன்னா குயிக்காக கரியதுக்கு சான்ஸ் இருக்குது. கூல் ஆகிட்டுது. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன்னு நல்ல கிறிஸ்பினஸ்ஸு இதிலையே தெரியும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா 3 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கண்ணாடி பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணின எல்லா தேங்காய் பவுடரையும் சேர்த்துருக்கேன். இது நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக தான் இருக்கும். வறுத்த இந்த தேங்காய் பவுடரில் நான் இன்றைக்கி இறால் கறி வைக்க போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இறால் கிரேவிக்கு மீண்டும் மசாலா சேர்க்கணும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் முழு பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 கப் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காய் பவுடர், 2 கொத்து கறி லீஃப், சின்ன வெங்காயம் 10 பீஸ். இது இறால் கறிக்கு தணுப்பை கொடுக்கும். 2 பல் பூடு, இது கேஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். இது எல்லாம் சேர்த்து 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். கூல் ஆகட்டும். கூலான பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இறால் க்ளீனிங் பார்க்கலாம். தண்ணீரில் இறால் போட்டிருக்கேன். மேலே உள்ள தோடை இந்த மெத்தடில் கலத்தி எடுத்துடணும். குயிக்காகவே வந்துடும். வால் பக்கம் இருக்கக்கூடிய தோலுமே சூப்பராக வந்துட்டுது. தலைப்பகுதியையும் இந்த மெத்தடில் தோடை அடைத்திடலாம். அதனுடைய மீசையெல்லாம் கட் பண்ணி சிறகையும் கட் பண்ணிடணும். கால் பகுதியையும் இப்படி கிள்ளி எடுத்துட்டிங்கன்னா குயிக்காக வந்துடும். தலைப்பக்கத்தில் தான் குடல் இருக்கும். இந்த சைடு இருக்கக்கூடிய அசடையெல்லாம் இப்படி எடுத்துடணும். பாருங்கள், இந்த பக்கம் கருப்பாக ஒரு லைன் மாதிரி ஓடும். இப்படி கட் பண்ணி தலைப்பக்கத்திலேருந்து வால் பக்கம் வர இதனுடைய குடல் நூல் மாதிரி வரும். மெதுவாக எடுத்துடணும். அது அப்படியே வந்துடும். லைட்டாக தலைப்பக்கத்தில் கட்டிங் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நூல் மாதிரி இறாலில் அசடு இருக்கும். இதை அப்படியே நான் எடுத்துட்டேன். இறால் மீனை நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு கழுவி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷான இறால் உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது இப்போ கிரேவி பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த இறால் கறி கூட வெள்ளரிக்காய் சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி, நீலவாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய், அரைத்த மசாலாவையும் சேர்த்து 1/2 கப் தண்ணீர் ஊற்றி மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம்.
காரத்திற்கு 1½ டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர் சேர்க்குதேன். மீன் கறின்னு வரும்போது கண்டிப்பாக புளி சேர்க்கணும். இது இறால் மீன், நான் கொஞ்சமாக புளி சேர்க்குதேன். ஃபைனலி தேவைக்கு உப்பு சேர்த்து திக்னஸுக்கு தக்கன தண்ணீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், திக்னஸ் இப்படி இருந்தால் போதும். உப்பு காரம் புளிப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த இறால் கறிக்கு தாளித்து கொட்டினீங்கன்னா நல்ல சூப்பராக அதிக ஃப்ளேவராக இருக்கும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 காய்ந்த மிளகாய், இது எல்லாம் வெடித்ததும் சாம்பார் உள்ளி சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளிப்புக்கு சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனலி ஒரு கொத்து கறி லீஃப். அதிக ஃப்ளேவரான தாளிப்பு ரெடி ஆகிட்டு, இறால் மீன் கிரேவியுமே ரெடி ஆகிட்டு. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான இறால் மீன் கிரேவியில் தாளிப்பு சேர்க்குதேன். நல்ல சூப்பர் டேஸ்டியான அதிக ஃப்ளேவர் கொண்ட இறால் மீன் கிரேவி ரெடி ஆகிட்டு. இன்றைய சஹர் உணவு எங்கள் வீட்டில் ரெடி பண்ணிட்டேன். அது என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், கீரை பொரியல், இறால் மீன் கிரேவி, இறால் ரோஸ்ட்டு, ரசம், இதையெல்லாம் வச்சு இன்றைய சஹர் உணவு ரெடி பண்ணிட்டேன். இப்படி சஹர் சாப்பாடு யாரெல்லாம் செய்தீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.